Hi, this is VR Ravi from Wealth Trader. இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்ல கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சரை பார்ப்போம். டாக் ஆன் டேபிள்ஸ்ன்றவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நான் மாதம் 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். அந்த 2000 ரூபாயை ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டு, ETF எதில் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, நீங்கள் வந்து நல்ல எஜுகேட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு சுச்சுவேஷனெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் இருக்கீங்க, பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பொருளாதாரம் நிறையாவே இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறத ஒரு ஹேபிட்டாகவே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, இல்லை க்ரோவிங் ஸ்டாக்கோ வேல்யூ ஸ்டாக்கோ நீங்கள் ரெகுலராக அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். சேஃபியாக பண்ணணுமான்றது இல்லை, உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுமோ அப்போ பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹேபிட்டாக அதை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெகுலராக சேலரி ரிசீவ் ஆன பிறகு ஒரு அமௌண்ட்டை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்கிடலாம். நீங்கள் ஸ்டாக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை எந்த ஸ்டாக்கில் பண்ணுறோம், என்ன நடக்குது அந்த கம்பெனியில், இயர்லி ஏர்னிங்ஸ் என்னவா இருக்குது, ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பேசிக் நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். செகண்டு, எனக்கு அதுக்கான டைம் இல்லை, பொருளாதாரமும் அவ்வளோவா இல்லை, மந்த்லி வந்து என்னால் 2000 தான் என்னால் பண்ண முடியுது அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நல்லாவே தெரிஞ்சுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் எஸ்ஐபியாகவும் பண்ணலாம், இல்லை உங்களால் எப்பப்பெல்லாம் முடியுதோ இப்பயும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கான ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கம்பைன் பண்ணியிருக்கிற மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டு எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து லாங் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் லார்ஜ் கேப்பில் ரெகுலராகவே பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லை இப்போ தான் நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது நீங்கள் ETF நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இப்போ நீங்கள் ETF வாங்குறீங்க அப்படின்னா நிஃப்டி ETF, பேங்க் ETF, இல்லை செக்டாரல் ETF வேறு ஏதாவது நீங்கள் வாங்கலாம். இல்லை ஃபாரின் இண்டெக்ஸோடைய ETF கூட இருக்குது, நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். இப்போ ETF வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் வந்து ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ரிவார்டுன்றது ரொம்ப கிராஜுவலாக தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியோ இல்லை ஸ்டாக் மாதிரியோ ஒரே நாளில் வந்து ஒரு 10%, 20% கிடைக்கிற மாதிரி இருக்காது. ETF ரொம்ப கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாகவும் ஒரு ஸ்டெடி க்ரோத் இருக்கிற மாதிரியானது நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ETF சூஸ் பண்ணிங்க. ETFலேயே வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா என்னுடைய சஜஷனில் நான் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. வேறு ஏதாவது செக்டர் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட அந்த செக்டரல் ETF நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். இல்லை நீங்கள் பேசிக்காக இருக்கீங்க, என்னால் அனலைஸ்லாம் பண்ண முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கோல்டு ETF, சில்வர் ETF, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ETFs இந்த 4 ETFையும் சூஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடிஷ்னலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபியாக பண்ணாமல் நீங்கள் லாகின் பண்ணி ஒரு முறையை நீங்கள் வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது என்னவா ஆயிருக்குன்றது பார்க்க முடியும். உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஒரு ரெகுலர் ஹேபிட்டு கிரியேட் ஆகும். இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இன்வெஸ்ட் பண்ணுன்ற ஒரு ஹேபிட் கிரியேட் ஆகிறது தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.